ஆண்களுக்கு எத்தனை வயசானாலும் லைட்டா பிரஸ்ட் மாதிரி ஏதாவது இருந்தா கூட போதும், அவங்களுக்கு உடனே ரியாக்ஷன் வந்துடும். அது பிரஸ்டா இருக்கணும் கூட அவசியம் இல்லை, அது ஒரு வளைவு மாதிரி எது இருந்தாலும் இவங்களுக்கு ஃபீலிங் வரதுக்கு காரணம் அவங்க வேணும்னே அப்படி செய்யறாங்கன்றதுல அவங்க மூளை அப்படிதான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதனால பெண் உடம்ப பார்த்தா ஆணுக்கு வேற மாற்றங்கள் வருது, ஆண் உடம்ப பார்த்தா பெண்ணுக்கு அந்த அளவுக்கு மாற்றம் வரலன்றது நரம்பியல் உண்மை. அது சோசியலைசேஷன் இல்ல, அது காட்டுல இருக்கிற மிருகங்கள் கூட அப்படிதான் அப்படின்றதுனால ஆண் மட்டும் இப்படி இருக்கிறான் பெண் இப்படி இருக்க கூடாதுன்னா அப்படி இருக்க முடியாது. அது மூளையோட வடிவமைப்பு அப்படின்றதுனால we are not equals. நம்ம பயாலஜில ஈக்குவல்ஸ் கிடையாது, நம்ம சோசியலி ஈக்குவல்ஸ். சட்டப்படி நம்மளோட உரிமைகள் அதேதான், சம்பளம் அதேதான், எல்லா விதத்திலயும் நம்ம அதேதான். ஆனா பயாலஜி படி நம்ம சேம் கிடையாது, நம்ம டிஃபரெண்ட். அதை நம்ம சேம்னு நினைச்சோம்னா நமக்கு பயாலஜியே புரியலன்னு அர்த்தம். இப்ப ஆண் தன்னை ஒருநிலைப்படுத்தி ஒரு வேலையை செய்யும் பொழுது அவர் கம்ப்ளீட்லி ஏசெக்சுவலான ஒரு மைண்ட்ல வேலை செய்துட்டு இருப்பாரு. அப்ப பெண் லோஹிப் கட்டிட்டு நிக்கிறது, இல்ல நல்லா உள்ள கட் பண்ண பிளவுஸ் போட்டுட்டு நிக்கிறது. எதுக்கு? பெண்கள் சொல்லுவாங்க இது என் சுதந்திரம், என் சாய்ஸ் ஆஃப் ட்ரெஸ், எனக்கு இஷ்டப்பட்ட மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்படி பெண்கள் மட்டும் இருக்கிற ஊர்ல போய் அப்படி ட்ரெஸ் பண்ணிக்கலாம். ஆண்களும் அந்த ஊர்ல இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியுது. அவங்க அப்ப நான் எதை வேணா போட்டுப்பேன் பெண்கள் சொல்றது அதை விட வெத்தண்டா வரும். எதை வேணா யாருமே ஆண்கள் கூட போட முடியாது, அனிமல்ஸ் கூட போட முடியாது, யாருக்குமே அந்த ரூல் கிடையாது. எல்லாருக்குமே அவங்க சோசியல் ரோல்னு ஒண்ணு இருக்கு, அந்த ரோலுக்கு பொருத்தமான விஷயங்கள் தான் நம்ம செய்யணும். இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், ஆடை என்பது சௌகரியம் என்பது ஒரு பக்கம், ஆனா ஆடை என்பது சோசியல் ஸ்டேட்டஸ சொல்ற ஒரு சிக்னலும் கூட தான். ஆள் பாதி ஆடை பாதின்னு நம்ம சொல்றோம்ல. இப்ப நான் இந்த ட்ரெஸ் போடும் போது நீங்க என்ன வேற மாதிரி நினைப்பீங்க, நான் ஒரு கண்டாங்கி சாரி கட்டிட்டு வந்தா நீங்க என்ன நினைப்பீங்க? அப்போ ஆடைக்கும் நான் யார் அப்படின்ற ஐடென்டிட்டிக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்ற போது என்னை இவங்க இப்படிதான் பாக்கணும்ன்றத நான் தான் டிசைட் பண்ணணும். நீ என்ன எப்படி வேணா பாத்துக்கோ அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன்னா எனக்கு அதோட இமேஜ் மேனேஜ்மெண்ட்டை பத்தி எனக்கு தெரியலன்னு தானே அர்த்தம். அது என்னோட அறியாமை.